எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் எப்படி நான் வந்து என்னுடைய முதல் படம் வந்து தமிழில் வந்து பிரியமுடன் விஜய் சார் வச்சு எப்போ பண்ணுவோம் எப்படி ஒரு எக்ஸைட்டாக இருந்ததோ அதே மாதிரி இப்போது ஃபஸ்ட்டு படமாக எனக்கு இங்கே மலையாளத்தில் ஃபஸ்ட்டு படமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணிட்டு ஏன்னா இங்கே ரொம்ப பேச தெரியாது, அதாவது கூட்டத்தை பார்த்தோட ரொம்ப நர்வஸாக இருக்குது. என்னக்கா எனக்கு ஃபஸ்ட்டு என்னக்கா இந்த படம் எடுக்கிறது மலையாளத்தில் படம் பண்ணணும் ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போது வந்து கெஸ்ட் லெக்சரர் அந்த டைமில் வந்து அமரம் பண்ண ஆக்டர்ஸ் பரதன் சார், லோகிதாஸ் அவங்க சார்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அமரம் லொக்கேஷனை பார்த்தோன்னே அங்கே எனக்கு ஒரு படம் பண்ண ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. ஆக்சுவலாக அதுக்கு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஏன் மலையாள படம் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து சார் சௌத்ரி சார் இன்றைக்கி வந்து எனக்கா ஒரு இது வந்து 96 ஃபிலிம் இது. ஆக்சுவலாக சார் சொன்னாங்க, கதையை சொன்ன உடனே எந்த லாங்குவேஜ்ப்பா என்னப்பா படம் ஆரம்பிச்சு இல்லை சார் இந்த ஸ்டைலில் படங்கள் வந்து தமிழில் இருக்குது, ஆனால் நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டது வந்து மலையாளத்தில் அப்படி சொன்னேன். மலையாளம் உனக்கு தெரியாத நேரம் லாங்குவேஜுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதில் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணது என்னன்னாக்கா, இந்த படத்தை வந்து எல்லாருமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா எந்த சீனுமே எதுவுமே யாருடைய மைண்டில் வரக்கூடாது. ஹீரோ என்ன பண்ணுவார், எனக்கு மைண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொல்லாதவன் தனுஷ் தான் என்னுடைய மைண்டில் கேரக்டர். பொல்லாதவன் தனுஷ் மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை, 4 கேரக்டர் உண்டு இந்த படத்தில். அதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. அப்போது அதுக்கு யார் ஹீரோ அப்படின்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணது, நிறைய பேரை பார்த்து கொடுத்தோம். அப்போது சஜித் சார் சொன்னார், சுரேஷ் கோபி சார் சொன்னார் சார் இந்த கதைக்கு கரெக்டான ஆள் அப்படின்னா. நான் வந்து சும்மா நான் பெருமைக்காக சொல்லலை, மாதவனை நான் மீட் பண்ணேன். அவர் வந்து நான் கதையை கேட்டுருக்கேன் அப்படின்னாரு. கதையை கேட்ட உடனே அவர் என்ன அடிஷனல் எடுத்தாருன்னா, சார் நீங்கள் ஆல்ரெடி விஜய் சார் வச்சு 2 படம் பண்ணியிருக்கு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பேனரு, கண்டிப்பாக எனக்கு லான்ச்சிங் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. உண்மையிலே அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட வந்து, சார் எனக்கு வந்து ஆக்டிங்கில் எல்லாமே நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னு தெரியாது, எனக்கு ஓரளவுக்கு நான் பண்ணுவேன்னு சொன்னார். அவ்வளோதான். இல்லை வாங்க சார் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதோட மீறி எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கோம். நான் மாதவ் வந்து அவர் எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம் எனக்கு, அவருக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய சன்ன்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தில். உங்களுக்கு தெரியும், படம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க, வெரி ஃபஸ்ட்டு பிகினிங் ஃபஸ்ட்டு இல்லையே வந்து அந்த கேரக்டர்ஸ் அடாப்ட் ஆகிருப்பார் அவர். அது வந்து எடிட்டர் வந்து டான்மேக்ஸ் எடிட் பண்ணும்போது சொன்னார், சார் நீங்கள் கதை சொன்னீங்க, அந்த கதை ராவாக எப்படி வருவான்னு நீங்கள் படம் பாருங்க அப்படின்னா. அது எல்லாருக்கும் அது எனக்கு அது கிடச்சிது ரொம்ப. அந்த 4 பசங்களுமே பார்த்தோன்னா அஜ்மல் எங்கே பார்த்தேன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ கேமராமேன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், திலீப் சாருடைய ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன். அப்போது தங்கமணி பூஜைக்கு இந்த பையன் கரெக்டாக இருப்பான், பாலுமகேந்திர படத்தில் ஒரு குண்டாக ஒரு கேரக்டர் வருவாங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் வருவான் பாரு அப்படின்னு. 2வது ஃபிக்ஸ் பண்ணுறது. 3வது பார்த்தீங்கன்னா நம்ம மிதுன், அவர் பார்த்தீங்கன்னா குட்டி சூர்யா கோட்டில் வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு, கோட்டில் விஜய் சார் கூடலாம் பண்ணியிருக்காரு அவர். அவர் பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த நந்தா சூர்யா ஞாபகம் தான் வந்தது. அப்போது சௌத்ரி சார் சொன்னார், ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பா அந்த பையனை நீ வந்து பாருங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த பையனை பார்த்தோன்னே சொல்ல, சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இப்படி மலையாளம் தெரியாது அப்படின்னு. இல்லை சார் தமிழ் கேரக்டராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். விஜய் சார் கூட கேட்டுருக்கிறாரு, என்ன படம் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம படம் சொல்லிக்கிறாரு, ஓ நம்ம டேரக்டர் தான் பண்ணிட்டுக்கிறாரு, எப்படி மலையாள படம் அப்படின்ட்டு இருந்தார். ஸோ தமிழில் வந்து உண்மையிலே எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சொல்லுவா சார் மலையாளத்தில் என்ட்ரி ஆகிட்டுருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பாக வந்து நீங்கள் மலையாள படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. இந்த லாங்குவேஜில் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அஃப்கோர்ஸ் சுரேஷ் கோபி சார் கிட்ட கூட நான் சொன்னேன், சார் படமாக படம்னு. நான் சொன்ன ஒரு சீன் சொன்னேன், எப்படி இவர் நடித்தாருன்னு எனக்கு தெரில சார், அந்த சீன் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பார் ஒரு இடத்துல இன்டர்வல் பிளாக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சார் சொன்னார், நம்ம பிளட்டு கொஞ்சம் இருக்கல செல்வா அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இப்படி ஒரு படம் நான் வந்து இங்கே பண்ணது. அதே மாதிரி என்னன்னாக்கா வந்து இந்த படம்லாம் ஃபுல்லாக முடித்த உடனே யுவன் சங்கர் ராஜா நான் சொன்னேன், சார் இது மாதிரி படம் முடிச்சிட்டேன், ஒரு சாங் ஒரு கோட்டில் ரொம்ப பிஸியாக இருந்தார், என்ன பண்ணணும் ஒரு சாங் எனக்கு பாடணும், மாட்டேஜ் சாங் தான் அவர் பொதுவாக கேட்கல, சரி எனக்கு ஃபுல்லாக கட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு. கட் பண்ணி காமிச்சோன்னா அதை பார்த்துட்டு பண்ணிட்டு ஒரு சாங் கடல் போலே ஒரு சாங் பண்ணியிருப்பார், சரட்டாக பண்ணியிருப்பார். அவருக்கு மலையாளமே தெரியாது, அப்கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தேவிகா யாமி ஹீரோயின் நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. எனக்கு என்ன எல்லாருமே கேட்டாங்க, படம் பார்த்து முடிச்ச உடனே கேட்டாங்க, எப்படி சார் மலையாள படம் பண்ணீங்க, ஒரு கேரக்டராக எல்லாமே ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றது. அது நான் சொல்கிறத விட அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணி வந்த ஆர்டிஸ்ட்டு தான் சொல்லணும். இதில் வந்து லேனமாவை நம்ம மறக்கவே முடியாது. பிகாஸ் லேனமா வந்து இந்த கதைக்காக வந்து எனக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னாங்க, ஆக்சுவலாக நான் இன்னொரு கேரக்டர் தான் பண்ணணுன்னாங்க. அதுக்கு வந்து இல்லை நானே இந்த கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு இந்த மூவியில் 100% ஒரு அவார்டு உண்டு. நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக ஒரு அவார்டு இருக்குது. எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய ரிவ்யூலாம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய படம் நான் மலையாளத்தில் பண்ண முடியும். சந்தோஷம். தேங்க்யூ. ഹായ് എല്ലാവർക്കും നമസ്കാരം. സോ നാളെ ഞങ്ങളുടെ പടം കുമ്മാട്ടിക്കളി റിലീസാണ്. സോ എക്സൈറ്റഡ് ബിക്കോസ് മലയാളത്തിലെ എൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണിത്. ഇതുവരെ ചെയ്തിട്ടുള്ള തമിഴ് തെലുഗുമാണ്. ആൻഡ് ഞങ്ങളെ പാട്ട് ഞങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ട്, ബാക്കിയൊക്കെ നിങ്ങളുടെ കയ്യിലാണ്. സോ സപ്പോർട്ട് ചെയ്യാം. Good evening everyone. So first of all, thank you to everyone for being present here. Chaudhary sir, இது என்னோட முதல் மேடை. Thank you so much for giving me this opportunity. அப்புறம் இன்சென்சிவ் சார், thank you so much. இது வந்து எனக்கு லைஃப்பில் நான் நடித்த முதல் படம். இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, இந்த கேரக்டர் கொடுத்து, தமிழ்நாட்டிலேருந்து இங்கே என்னை கொண்டு வந்து நடிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ஷேப் அப் ஆகிறதுலேருந்து இப்போ வரைக்கும் கூட இருந்துகிட்ருக்கிற அஜ்மலுக்கும் ஐ ஹவ் டு தேங்க் யூ ஸோ மச். தென் அவர் ஹீரோ மாதவ், த டே வென் வி ஆல் என்டர்ட் இன் டு தி செட், அது ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்காக இருக்கும். வி ஆல் என்ஜாய்ட் and we work together, and the rapport, the chemistry, you can see it on the screens. So we all are excited to see ourselves in the screens tomorrow. So நீங்களும் வந்து நாளைக்கு படத்தை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணி இது மேலும் இன்னும் இந்த படத்தை பற்றி வெளியில் பேசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு ஒன்ஸ் அகெயின். அண்ட் தேவிகா, யாமி, மேனா மேம், இவங்க எல்லோரும் பார்த்து நான் இங்கே எல்லாருக்கிட்டேருந்தையும் சின்ஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் எங்ககிட்டேருந்து. நான் இங்கே ஒவ்வொரு சீன்லேயும் சரி, ஷார்ட்லேயும் சரி, அண்டு இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாரோட எஃபர்ட்டும் இங்கே இந்த படத்தில் போட்டு இது வந்து October 2 நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. I wish everyone very all the best, and I think our chapter starts from here. Thank you. First of all, നമ്മുടെ മഞ്ജു ചേച്ചീൻ്റെ ക്ഷണം സ്വീകരിച്ചെത്തിയ എല്ലാ മീഡിയ ഫ്രണ്ട്സിനും താങ്ക് യു. പിന്നെ ഇവരൊക്കെ പറഞ്ഞത് തന്നെയാണ് എനിക്കും പറയാനുള്ളത്. നാളെ പടം റിലീസാവാണ്. നമ്മൾ മീഡിയ നിങ്ങൾ തരുന്ന സപ്പോർട്ടും ജനങ്ങൾ നമ്മൾ ഏറ്റെടുക്കുന്നുള്ള പ്രതീക്ഷയും വിശ്വാസത്തോടു കൂടി നമ്മൾ പടം റിലീസ് ചെയ്യാണ്. പിന്നെ ഈ പടത്തിൻ്റെ ഒബ്വിയസ്ലി നമ്മുടെ സെൻറ്റർ ഓഫ് അട്രാക്ഷൻ മാധവ് സുരേഷാണ്. മാധവിനെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ മാധവ് പടം നമ്മൾ തുടങ്ങി അതിൻ്റെ മുമ്പ് ഞാനും മാധവൊക്കെ ശരിക്കും പറഞ്ഞ ബ്രദേഴ്സിനെ പോലെ തന്നെയായി. ഇപ്പോഴും നമ്മൾ ഡെയിലി പോകുന്നു,
കാണുന്നു, മീറ്റ് ചെയ്യുന്നു. ഒരു സിനിമ പോലെയല്ല ഞങ്ങൾക്ക് ഇത് ഫീൽ ചെയ്തു. ഇപ്പോൾ ദേവിക ആയാലും മിഥുനായാലും യാമി ആയാലും ലംചേച്ചി ഇവിടെ ഇല്ല, ആൾ US ഇല്ലെങ്കിൽ ഇവിടെ വന്നേനെ. സാറിനെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ സാറിൻ്റെ ഫസ്റ്റ് മലയാളം പടമാണ്. അപ്പോൾ എല്ലാവരും നിങ്ങൾ സപ്പോർട്ട് ചെയ്യുന്നുള്ളൊരു വിശ്വാസത്തോടു കൂടിയാണ് ഇവിടെ ഇരിക്കുന്നത്. അപ്പോൾ ഇത്രയ്ക്കാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. നാളെ റിലീസ് ചെയ്യുമ്പോൾ എല്ലാവരും പോയി കാണണം. പ്രേക്ഷകരുടെ കയ്യിലാണ് 100%. ദൈവം കൂടെ ഉണ്ട് എന്നുള്ള വിശ്വാസത്തോടുകൂടി നാളെ സിനിമ റിലീസാവും. മലയാളത്തിൻ്റെ ഒരു പുതിയ നായകനെ കൂടെ കിട്ടും എന്നുള്ള പ്രതീക്ഷയിലാണ് ഞങ്ങൾ ഇരിക്കുന്നത്. മാധവ്, എങ്ങനെയുണ്ടായിരുന്നു കുമ്മാട്ടിക്കൽ എക്സ്പീരിയൻസ്? ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ഇവിടെ മഞ്ജുചേച്ചിയുടെ ക്ഷണം സ്വീകരിച്ച് എത്തിയ എല്ലാവർക്കും ഒരുപാട് നന്ദി. മലയാള സിനിമയ്ക്ക് ഒരു നായകനെ അല്ല 4 നായകന്മാരെ കിട്ടുമെന്നും 2 നായികമാരെ കിട്ടുമെന്നാണ് എൻ്റെ പ്രതീക്ഷ. അജു പറഞ്ഞതുപോലെ കുമ്മാട്ടിക്കളിയിൽ വർക്ക് ചെയ്യുന്നത് നമ്മളെല്ലാവരും ഒരു ഫാമിലി പോലെയായിരുന്നു എൻ്റെ സെറ്റിൽ ഫങ്ഷൻ ചെയ്തത്. നമ്മുടെ എല്ലാവരുടെയും കരിയർ ട്രാക്ക് റെക്കോർഡ് നോക്കിയാൽ അറിയാം, കമ്പൈൻഡ് വർക്ക് എക്സ്പീരിയൻസസ് ആക്ടേഴ്സ് 20 ഫിലിംസോളം വരുന്നത്. പിന്നെ അതിന് കോംപ്ലിമെൻറ്റ് ചെയ്യാനായിട്ട് ലെന മാം ഉണ്ടായിരുന്നു, മൈം ഗോപി സർ ഉണ്ടായിരുന്നു, അസീസ് നെടുമങ്ങാട്, ദിനീഷ് ആൽബി. അപ്പോൾ again ഒരു എക്സ്പീരിയൻസ് ഉള്ള ആക്ടേഴ്സിൻ്റെയും ന്യൂ കമേഴ്സിൻ്റെയും ഒരു കോമ്പിനേഷൻ ആയിരുന്നു കുമ്മാട്ടിക്കളി. വിൻസെൻ്റ് സാറും 25+ ഇയേഴ്സ് തമിഴിൽ വർക്ക് ചെയ്തുള്ള എക്സ്പീരിയൻസ് ആണ് മലയാള സിനിമയിലോട്ട് കൊണ്ടുവരുന്നത്. അപ്പോൾ എന്ത് പ്രതീക്ഷിക്കണം എന്ന് പ്രേക്ഷകരോട് എനിക്ക് പറയാൻ പറ്റത്തില്ല. ബട്ട് അറ്റ് ദി എൻഡ് ഓഫ് ദി ഡേ ഒരു എക്സ്പെരിമെൻ്റ് ആയിരുന്നു ഫിലിം. സാറിൻ്റെ ഐഡിയോളജി ആ സിനിമയിലോട്ട് ട്രാൻസ്ഫർ ചെയ്തിട്ടുണ്ടെന്നുള്ള പ്രതീക്ഷയുണ്ട്. അത് പ്രേക്ഷകർ തീർച്ചയായിട്ടും 2-ാം തീയതി നാളെ ഇത് ഇറങ്ങുമ്പോഴത്തേക്കും തിയേറ്ററിൽ പോയിട്ട് കണ്ട് അവരുടേതായ അഭിപ്രായം അറിയിക്കണമെന്നുള്ള ഒരു പ്രതീക്ഷയുണ്ട്.